கடகம் பதவி உயர்வு வருமா? ரொம்பவே எமோஷனல் ஆனவங்க, ரொம்பவே அன்பானவங்க, இரக்கமானவங்க. அந்த இரக்க குணம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே வந்து முடியுது. பட் இந்த 2026க்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி சுவாரஸ்யமான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உச்சகட்டமான இன்பம் நடக்கும், அதுவும் தொழில் ரீதியா ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றத மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. கடகம் பதவி உயர்வு வருமா? கடகராசிக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா என்ன மாதிரி நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு தேவை. கடகராசிய பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா காலச்சக்கரத்துடைய 4வது ராசிங்க. ரொம்பவே எமோஷனல் ஆனவங்க, ரொம்பவே அன்பானவங்க, இரக்கமானவங்க. அந்த இரக்க குணம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே வந்து முடியுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவோ விஷயத்த நீங்க அடுத்தவங்களுக்காக செய்வீங்க. ஒரு சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்க. கணவனுக்காக அந்த விஷயம் செய்வீங்க, குழந்தைங்களுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க, உங்க சுத்தி இருக்கவங்களுக்காக எவ்வளவு விஷயம் நீங்க செய்வீங்க. ஆனா திரும்ப உங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வெறும் 5% மட்டும்தான். நீங்க ஒருத்தருக்கு 100 மடங்கு கொடுத்தா திரும்ப உங்களுக்கு வந்தது வெறும் 5% தான். அந்த அளவுக்கு ஓங்கி அடி 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 அடின்னு அடிச்சிருக்காங்க. பட் இந்த 2026க்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி சுவாரஸ்யமான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது? உறவுகள் கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மைகளும் சந்தோஷமும் இன்பமும் கிடைக்குமா? நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்றதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 2026ல மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையா கடகராசிக்கு அமைய போறது என்னன்னா தொழில் தாங்க, வியாபாரம் தான். கடகராசி எல்லாரையுமே அணைச்சு, ரொம்ப பாசமா அணைச்சு, எல்லாரையுமே தன்வசப்படுத்தி இழுத்து நல்ல ஒரு குணத்தை இருக்கக்கூடிய கடகராசிக்கு கரியரை பொறுத்த வரைக்குமே ஒரு 7ஆம் பொருத்தமா தான் இருந்துச்சு. கடந்த ஒரு 2-3 வருஷமாவே சரியா இல்லை, நிலையா இல்லை, அவ்வளவுதான். தடுமாற்றங்கள் நிறைய இடத்துல நீங்க ஃபேஸ் பண்ணி தான் இருந்தீங்க. பட் இந்த வருடம் 2026 நடந்த இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியன் உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உச்சகட்டமான இன்பம் நடக்கும், அதுவும் தொழில் ரீதியா ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றத மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. அதுல மிக முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்கு ராசியில இப்ப குரு பகவான் வர போறாரு. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல இருந்த இந்த குரு பகவான் எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியவில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல போனா நிறைய செலவு, நிறைய பொருள் செலவு, நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு, நிறைய விரைய செலவு, எதை தொட்டாலும் விரயமாகுது. அதாவது உங்ககிட்ட இருக்கிற பணம் கூட இதுக்கு மேல பணம் வந்தாதான் இதையும் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே தள்ளப்பட்டிருந்தீங்க. பட் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து உச்சமாக போறாரு. அந்த ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைய போகுது. ஏதோ ஒரு வகையில கடவுளோட பிளெஸிங்க உங்க கல்லாப்பட்டியில பணம் வந்து கொட்ட போகுது. கவலையே படாதீங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வகையில குருவோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். கரியரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான முடிவுகளை வந்து இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல நீங்க எடுக்க போறீங்கன்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா ராசிக்கு 10ல தான் இந்த ஒரு நிகழ்வானது நடக்குது. உங்களுடைய ராசிக்கு 10ல யார் வராரு? சூரியன் வராரு, உச்சமாக போறாரு. அடுத்து சுக்கிரன் வராரு. அப்போ தொழில் ரீதியான மிக முக்கியமான மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருங்கன்னு நான் சொல்றேன். ஸோ பிளான் பண்ணுங்க. எதையுமே நம்ம பிளான் பண்ணாம எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. அப்போ இந்தந்த டைம் பீரியட்ல அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் நீங்க கோட்டை விட்டீங்க, விட்ட விஷயத்த மறுபடியும் பிடிக்க போற காலம் தான் இந்த 2026. அப்ப பிளானிங், எக்ஸிகியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும்.
ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? கடகராசிக்கு இந்த 2026 காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல திருமணம் நல்லபடியா நாங்க முடிக்க முடியுமா? இந்த ஒரு வருஷம் நாங்க அதுக்கு பிளானிங் போட்டா நல்லா சக்சஸ்ஃபுல்லா எங்களால போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே விஷயம் தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க காதல் திருமணம் பண்ணாலும் சரி, நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, எந்த குடும்பத்துக்கு நீங்க போனாலும் சரி, அந்த குடும்பத்துல நீங்க அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நிறைய விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும். அதுக்காக நீங்க உங்களை இழக்கக்கூடாது. எப்பயுமே நீங்க எப்படின்னா அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து 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 உங்களை இழந்துடுறீங்க. உங்களை எந்த எந்த இடத்துல நீங்க இழக்கிறீங்களோ அப்பவே வாழ்க்கைன்றது ஜீரோல நின்றும். ஸோ திரும்பி நீங்க முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ எந்த வீட்டுக்கு நீங்க போனாலுமே சரி, எந்த உறவுகளோட நீங்க இருந்தாலுமே சரி, உங்களுக்கான கெத்தை எப்பயுமே நீங்க விட்டுறக்கூடாது. லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாசிபிலிட்டி உங்க வாழ்க்கையில இந்த வருடம் நடந்தாலும் உங்களுடைய கெத்தை நீங்க விடாம இருக்கிறது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நோக்கத்தை, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களுக்கு கொண்டு போகும்ன்றது மட்டும் நீங்க என்னைக்குமே மறக்காதீங்க. இந்த கடகராசில தான் குரு பகவான் உச்சமாறாரு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜூன் மாசம் வராரு, ஓகேவா? அப்ப வரும்போது அவர் நேரா என்ன பண்றாரு, உங்க 7ஆம் வீட்டை பாத்துறாரு. 5, 7, 9 அப்படின்றது குருவோட பார்வை இல்லையா? அது எல்லாருக்குமே தெரியும். அப்ப 5ஆம் இடம் அப்படின்றது என்னதுங்க? உங்களுடைய பாகியஸ்தானம். 7 அப்படின்றது உங்களுடைய திருமணஸ்தானம். 9 அப்படின்றது அகைன் உங்களோட பாகியஸ்தானம். சோ மிக முக்கியமா இருக்கக்கூடிய இந்த 3 வீடுகளையும் குரு பகவான் பார்க்கறதுனால ஏதோ ஒரு வகையான கடவுளுடைய அதிர்ஷ்டமோ, கடவுளுடைய கிருபையோ, இல்ல நீங்க செஞ்ச ஒரு நல்ல புண்ணிய கர்மாக்கள் உங்களுக்கு சேரப்போம். பெத்தவங்களால ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கூட கிடைக்கும், கைடன்ஸ் கூட கிடைக்கும். அதிகமான கோயில் வழிபாடு பண்ணுங்க. கடகராசி இயல்பாவே ஆன்மீகத்தை தொடர்புடைய ஒரு ராசி இல்லையா? ஏன்னா கடகத்துலதான் குரு பகவான் உச்சமாறாரு. அப்போ உங்களுக்கு அந்த ஆன்மீக சிந்தனைகள் இயல்பாவே அதிகமா தான் இருக்கும். இருந்தாலுமே உங்களுடைய மன கஷ்டத்தையும் உங்க துன்பத்தையும் துடைக்கக்கூடிய ஒரு இடமா எது இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கோயிலா தான் மட்டும் இருக்கும். உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியம். அதுவும் உங்க குலதெய்வ வழிபாடு பெண் குலதெய்வமா இருந்ததுன்னா இன்னும் சூப்பர். இப்ப பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு ஸ்தலத்துக்கு நீங்க போகும்போது மனசுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும், தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. இதை பரிகாரமா பண்ணக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களும் சில மிக முக்கியமான முடிவுகள் நீங்க கோயில்ல உட்காந்து கூட தாராளமா எடுக்கலாம். வீட்டுல அவங்களால அதை செய்ய முடியலன்னா நீங்க கோயில்ல உட்காந்து சில முடிவுகள் எடுங்க. ரொம்ப பாசிட்டிவான அவுட்கம்ஸ் உங்களுக்கு வரும். அதன் மூலியமா ஒரு தெளிவு கூட உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்துல இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு காத்துக்கிட்டு இருக்கு. அதை மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வர்றதுனால, அவரு பாக்கியஸ்தானம் எல்லாத்தையுமே பாக்குறதுனால நீங்க பட்ட கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லாம நீங்க இருக்கக்கூடிய வேலையில ஒரு ப்ரமோஷனை நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த 2026 புத்தாண்டுக்கு அப்புறம் நல்லதே நடக்க போகுது, கவலையே வேண்டாம். மிதுன ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமா உங்களோட டீட்டெயில்ஸை நீங்க அனுப்பி வைக்கலாம். இது முழுக்க முழுக்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி மட்டும்தான் இருக்க போது. உங்களோட கேள்விகளை கேளுங்க, தீர்வு காணுவோம். நன்றி.